அவர்களே, உங்கள் வாழ்க்கையில் இன்று நீங்கள் எப்படி இருந்தாலும் உங்கள் குடும்பத்தாரால் நீங்கள் அவர்களின் வாழ்நாள் முழுவதும் நினைக்கப்பட விரும்புகிறீர்களா? மறவாமல் இன்றே ஒரு காப்புறுதி எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். சிறந்த ஆலோசனைகளுக்கு அலையுங்கள். பத்மா 012 219 104. உல்லாச பயணங்களில் மகிழ்ச்சியான புதிய பரிணாமத்திற்கு ஏரா சூர்யா ஹாலிடே டிராவல் அண்ட் டூர்ஸ் உங்கள் நம்பிக்கையின் தளம். மகிழ்வான க்ரூஸ் பயணம், சுவாரஸ்யமான ஈரோப், கொரியா, துருக்கி, ஜப்பான், சுவிட்சர்லாந்து, பால்கன்ஸ், இன்னும் பல பயண விவரங்களுக்கு இன்ஸ்டா, FB, டிக்டாக் மற்றும் ஏரா சூர்யா ஹாலிடே டிராவல் அண்ட் டூர்ஸ் அகப்பக்கத்தை நாடுவோம். சுவாரஸ்யமான பயண அனுபவம், இனிமையான தருணங்கள், மகிழ்வான நினைவுகளை சேகரிக்க உதவும் ஏரா சூர்யா ஹாலிடே டிராவல் அண்ட் டூர்ஸ். 012 528 வணக்கம் அன்பான உறவுகளே. வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம் வணக்கம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே, மாண்புகழ் நீயே, என் தமிழ் தாயே. வீழ்வாரை வீழாது காப்பவள் நீயே, வீரனின் வீரமும் வெற்றியும் நீயே. செந்தமிழே உயிரை நருந்தேனே, செயலினை மூச்சினை உனக்களித்தேனே. நைதார் நதில் நைந்து போகும் என் வாழ்வு, நைதிலில் உனக்கேனும் எனக்கும் தானே. இந்த ஆக்கக்கரமான வரிகளுக்கு சொந்தக்காரர் பாவேந்தர் பாரதிதாசன். அந்த நினைவோடு இதோ மலர்ந்து விட்டது. சில அற்புதமான பாடல்களோடு, இனிமையான பாடல்களோடு நாம் தொடங்கிவிட்டோம். புன்னகையுடன் தொடங்குவோம். இந்த நாள் நமக்கெல்லாம் ஒரு மிக மகிழ்ச்சியான அற்புதமான நாளாக மலர்ந்திருக்கும் என்று நான் நம்புகின்றேன். ஞாயிறு பேச்சு பொறுப்பாளர்களான மக்கள் நல்வாழ்வு குழுவுக்கும் அக்குழுவை மிக சிறப்பான மேற்பார்வை செய்து கொண்டு இருக்கும் நமது அன்புக்கும் பாசத்துக்கும் மரியாதைக்கும் உரிய இந்த நாட்டின் தலை சிறந்த தன்னம்பிக்கை தளபதி ரேகோ ராசு அவர்களுக்கும் இந்த 4 ஆண்டுகளாக இந்த ஞாயிறு பேச்சை தொடர்ந்து வலம் வந்து கொண்டிருக்கும் நம்மளோட நேயர் அனைவருக்கும் வேலையின் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒவ்வொரு வாரமும் மிக மிக சிறப்பான தலைப்புல சிறப்பான பேச்சாளர்களை தேர்வு செய்து மக்கள் நன்மை அடைய வேண்டும், மக்கள் முன்னேற்றம் அடைய வேண்டும், அவங்களுடைய தனி மனிதரோட சிந்தனை மேன்மை அடைய வேண்டும் என்ற அதே நோக்கத்தில் தான் இந்த மக்கள் நல்வாழ்வு குழு இந்த ஞாயிறு பேச்சை தொடர்ந்து நடத்தி வருது. அதாவது ஒரு நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக 4 ஆண்டு நடத்தி வருவது சாதாரண விஷயம் அல்ல. ஆகவே இன்றைக்கு கொடுத்த தலைப்பே மிக அற்புதமான தலைப்பு. நீங்கள் விரும்பும் வெற்றியை அடைவதற்கு உங்களை உருமாற்றிக் கொள்ள முடியும். அதை நான் கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தேன். இந்த தலைப்பு அற்புதமான தலைப்பு. இதை கொஞ்சம் வேற மாதிரி சிந்திச்சு பார்க்கலாமான்னு கூட யோசிச்சேன். நீங்கள் அப்படின்னு வரப்போது நம்ம வேற ஒருத்தரை பின் பாயிண்ட் பண்ற மாதிரி இருக்கு. நாம் விரும்பும் வெற்றியை அடைவதற்கு நம்மை நாமே உருமாற்றிக் கொள்ள முடியும் என்ற தலைப்பு இருந்தாலும் உடனே நல்லா இருந்திருக்கும். ஆனா இந்த தலைப்பு சிறப்பு தான். ஆனா இப்படி நான் படிச்சு பார்த்த உடனே சிறப்பா இருக்கும் அப்படின்னு. ஆகையால நமது இந்த தலைப்புக்கு பேசக்கூடியவர் அற்புதமான பேச்சாளர். இந்த தலைப்புக்கு இவர் தான் பேச முடியும் என்ற அந்த நிலையில நமது ஐயா ரேகோ தேர்வு செஞ்சிருக்கார். இதை இவனால் முடிக்கும் என்று ஆய்ந்து அதை அவன் கண் விடல் என்று சொல்வது திருவள்ளுவம். அந்த அடிப்படையில் இந்த தலைப்புக்கு பேசக்கூடியவர் அவர்தான். அவருக்கு ஒரு விளம்பரமே தேவையில்லை. அப்படி ஒரு விளம்பரம் நான் சொல்ல வேண்டும் என்றால் பூக்கடைக்கு விளம்பரம் சொல்வது போல் இருக்கும். ஆகையால அவரை பத்தி விளம்பரம் என்ன சொல்லணும், அவரை பத்திலாம் நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டியது இருக்கு. நமது ஞாயிறு மேடைக்கு இவர் ஒரு பிரபலர் என்று சொல்லலாம். ஞாயிறு மேடைக்கு மட்டுமல்ல, நம் நாட்டு பிரபலரும் கூட. நம் ஏறக்குறைய ஒரு தவறாக சொல்லவில்லை என்றால் ஒரு 40க்கும் அதிகமான நாடுகள்ல அவர் பேசி பல இளைஞர்களுடைய மனதில் நம்பிக்கை தீபத்தை ஏற்றி வைத்தார் என்று சொன்னால் அது மிக இருக்காது. நாங்களாம் ஒரு 20-25 ஆண்டுக்கு முன்பு இவருடைய அந்த புத்தாண்டு தொடக்கம் என்ற அந்த நிகழ்ச்சியை 1ஆம் தேதி 1வது மாசம் ஆவலோடு காத்து கொண்டு இருப்போம். இவருடைய அவர் கொடுக்கிற அந்த விஷயத்தை உள்வாங்கி கொண்டு நம்ம வாழ்க்கையில வெற்றி காண வேண்டும். அப்படி ஒரு ஆவல் இருக்கும், ஒரு தாகம் இருக்கும். நம்மளுக்கு ஒரு ஒரு காத்து கொண்டு இருப்போம். அதாவது எப்ப பாலா பேரை சொல்லி எப்ப பாலா இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்ய போறாரு அப்படின்னு. மோட்டிவேஷன் என்ற ஆங்கில சொல்ல
தமிழுக்கு தன்முனைப்பு என்ற தமிழ் சொல்ல சூட்டிய பெருமை இன்றைய பேச்சாளருக்கு இருக்கு. அவர்தான் மாஸ்டர் தன்னம்பிக்கை பாலசுப்ரமணியம். இந்த ஞாயிறு பேச்சில ஏறக்குறைய 10 முறைக்கு மேல் அவர் வலம் வந்திருக்காரு. அவருக்கு கொடுத்தப்பட்ட தலைப்புலாம் மிக அற்புதமான தலைப்பாக இருக்கும். ஒரு தலைப்பே ஒரு புத்தகத்தை படிச்சு முடிச்ச மாதிரி ஒரு நிறைவு நம்மளுக்கு கொடுக்கும். ஆகையால இன்றைய தலைப்பு இன்றைய பேச்சாளர் என்ன பேச இருக்கிறார் என்று சொல்லி நானும் அவளோட காத்து கொண்டிருக்கிறேன். ஆகையால நேரத்தை கடக்காமல் உங்களில் அனைவரின் சார்பாக இன்றைய பேச்சாளரை அழைக்கின்றேன். மாஸ்டர் தன்னம்பிக்கை பாலசுப்ரமணியம் ஐயா அவர்கள். ஐயா, உங்க பேச்சை தொடங்கலாம். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். ரேகோ ராசு அவர்கள் இந்த நிகழ்வின் கதாநாயகனாக இருக்கிறார். அவருக்கு என்னுடைய வணக்கம். நெறியாளர் மலை அவர்களுக்கும் வணக்கம். நன்றி. மேற்பார்வையாளர் துர்கா தேவி அவர்களுக்கும் வணக்கம். இது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. ஒரு 4 ஆண்டுகள் தொடர்ச்சியாக நடத்துவது என்பது மிக பளுமிக்க வேலை. அந்த விடாப்பிடியாக வைராக்கியத்தோடு இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கின்ற ரேகோ அவர்களுக்கும் அவரை சார்ந்த நற்பணியாளர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நான் எடுத்துக்கொண்டிருக்கின்ற தலைப்பு, நீங்கள் அடைய விரும்பும் வெற்றியை உங்களை உருமாற்றிக் கொள்வதன் மூலம் அடைய முடியும். அதாவது நம்முடைய சமுதாயத்துல தனக்கு தெரியாத ஒன்றை, தன்னால் செயல்படுத்த முடியாத ஒன்றை அவர்கள் என்ன சொல்றார்கள்னா, தன்னுடைய தெய்வங்களுக்கு, மகான்களுக்கு, கடவுளிடம் விட்டு விடுகிறார்கள். இதுதான் மிகப்பெரிய மனத்தடை என்று நான் நினைக்கிறேன். இறைவன் ஒரு பேராற்றல் இந்த உலகை இயக்குகின்றது என்பதிலே எனக்கு நிறைந்த உடன்பாடு இருக்கிறது. ஆனால் நம்முடைய அன்றாட வாழ்வியலில் அந்த பேராற்றலின் தலையீடு இருக்கிறதா என்பதிலே எனக்கு முரண்பாடு இருக்கிறது. இறைவன் இருக்கிறான் என்பதிலே உடன்பாடு இருக்கிறது. ஆனால் அந்த இறைநிலை நம்முடைய வாழ்வியிலே இயக்கிக் கொண்டிருக்கிறதா என்பதிலே எனக்கு முரண்பாடு இருக்கிறது. இது நான் மிக தெளிந்த நிலையிலே புரிந்து கொண்ட ஒரு விஷயம். இறைநிலை என்பது, இந்த மனித குலத்தை படைத்தது இறைவன் என்றால் அவருடைய குழந்தைகள் நாம். நம்மை கரை சேர்வதற்கு, சாமானிய மனிதர்கள் நாம் நம்முடைய குழந்தைகளை கரை செய்வதற்கு எந்த அளவுக்கு முயற்சி எடுத்துக் கொள்கிறோம்? திரு ரேகோ ராசு அவர்கள் எல்லாம் அவருடைய குழந்தைகளை கரை செய்வதற்கு மிகப்பெரிய முயற்சி எடுத்துக்கொண்டார்கள். கடுமையான உழைப்பு. அவரை போன்று உழைத்தவர்கள் மிக குறைவு. ஒரு சாமானிய நிலையிலே இருக்கின்ற நமக்கே அந்த உணர்வு இருக்குமானால், நம்மை படைத்த இறைவனுக்கு அந்த அக்கறை இருக்காதா? எனவே நம்முடைய நிலைப்பாடு என்பது நாம உருவாக்கி கொண்டதா, அல்லது நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்ற அந்த கொடுப்பினையை, இறைவன் நமக்கு அளிக்கின்ற அந்த கொடுப்பினையை பயன்படுத்த தெரியாமல் இருக்கிறோமா என்பதுதான் இங்க ஒரு மிகப்பெரிய கேள்வி. நான் புரிந்து கொண்ட விஷயத்திலே மிக துல்லிதமாக புரிந்து கொண்ட விஷயம் ஒன்று இருக்கிறது. அது என்னவென்றால், கடந்த காலத்தில் ஆதி மனிதன் எங்கே இருந்தான்? அவன் காட்டிலே தான் இருந்தான். உடை இல்லாமல் இருந்தான், உறவு முறைகள் இல்லாமல் இருந்தான், மொழி இல்லாமல் இருந்தான், கலை, இலக்கியம், பண்பாடு, அறிவியல், கணக்கியல், வானவியல் எதுவுமே தெரியாத
இன்னொரு மிருகமாகத்தான் மனிதன் இருந்திருக்கிறான். அதே காட்டிலேதான் மற்ற உயிரினங்களும் யானை முதல் எலி வரை இருக்கின்ற உயிரினங்கள் அதே காட்டில்தான் இருந்தன. ஆனால் மனிதன் மட்டும் மாறி இருக்கிறான். மனிதன் மட்டும் படைக்கப்பட்டது போல் இல்லை. அவனுடைய படைப்பு என்பது அல்லது பரிணாம வளர்ச்சி என்பது இது பாரபட்சம் நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு விஷயம் அல்ல என்பதை நான் புரிந்து கொண்டிருக்கிறேன். உடலால் இன்றைக்கு ஒரு ஒரு இன்சூரன்ஸ் நிறுவனத்துல ஒரு டீமுக்கு பேசுவதற்காக ஒரு தலைப்பினை கொடுத்தேன். அந்த தலைப்பு என்னவென்றால் இது போன்ற தலைப்பு தான். அவர்களிடம் ஒரு பிரிவியூ டாக் கொடுக்கும்போது நான் சொன்ன விஷயம் இதுதான். நம்ம கண்ணு முட்டாள அல்ல, காது முட்டாள அல்ல, மூக்கு முட்டாள அல்ல, வாய் முட்டாள அல்ல. நம்முடைய உறுப்புகள் எதுவுமே முட்டாள்தனமாக இயங்கவில்லை. எனவே படைப்பில் ஏற்றத்தாழ்வு இருக்கிறது என்பதை என்னால் ஒப்புக்கொள்ள முடியாது. உலகத்தில் எந்த மனிதனாக இருந்தாலும் சரி, எந்த இனத்தவனாக இருந்தாலும் சரி, அனைவருடைய உடல் இயக்கம் என்பது ஒரே மாதிரியாகத்தான் இருக்கிறது. வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளக்கூடிய அந்த வாய்ப்பினை இந்த உடல் எப்பொழுதுமே தடுப்பதில்லை. நாம் என்ன செயலை செய்ய விரும்புகிறோமோ இந்த கை கால்களும் இந்த வாயும் உடன்பாட்டு நிலையில் தான் இருக்கிறது. நமக்கு எதிர்ப்பாக நம்மளுக்கு எதிரணியில் நின்று நம்முடைய போராடக்கூடிய அந்த இயல்புத்தன்மை இந்த உடலுக்கு இல்லை. நாம் என்ன நினைக்கிறோமோ, நான் எதை செயல்படுத்த விரும்புகிறோமோ அதற்கு ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய சூழலை தான் பரிணாம வளர்ச்சியிலோ அல்லது இறைப்படைப்பிலோ நம்முடைய உடல் மிக மிக சரியாக இருக்கிறது. கலர்ல முடியல வேணும்னா கொஞ்சம் கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கலாம். ஆனால் உடல் உள் உறுப்புகளின் இயக்கம் என்பது எல்லா மனிதருக்கும், அது ஆப்பிரிக்கக்காரனாக இருந்தாலும் சரி, கருப்பனாக இருந்தாலும் சரி, அது வெள்ளைக்காரர்களா இருந்தாலும் சரி, இயக்கம் என்பது ஒரே மாதிரியாக இருக்கிறது. அப்போ எந்த இடத்தில் நாம் ஏற்றத்தாழ்வோடு இருக்கிறோம் என்பதுதான் மிக முக்கியமான விஷயம். அந்த ஏற்றத்தாழ்வை எப்படி சமன்படுத்துவது என்பதுதான் இந்த நிகழ்வின் நோக்கமாகும். என்னை பொறுத்த வரையில பல்வேறு ஆன்மீக விஷயங்கள் இருக்கிறது. யாருக்கு பிறந்திருக்கிறோம், எந்த நாட்டிலே பிறந்திருக்கிறோம், எந்த மொழி உரியவராக நாம் பிறந்திருக்கிறோம் என்பது நாம் எடுத்த முடிவு அல்ல. அது நம்மை தாண்டிய ஒரு பெரிய ஆற்றல் அல்லது நம்முடைய பேரான்மா. அந்த பேரான்மா என்பது இறைநிலை, நம்முடைய ஆன்மா என்பது அதில் தொடர்புபட்ட ஒரு விஷயம். எனவே நம்முடைய ஆன்மா, ஆன்மீக விஷயத்தை எடுத்து பார்க்கும் பொழுது நம்முடைய ஆன்மா படிப்படியாக பக்குவ நிலை அடைந்து அது இறைநிலையோடு கலக்கின்றதுதான் ஆன்மீகம் என்று சொல்லப்படுகிறது. எனவே ஒவ்வொரு பிறப்பிலும் நாம் பக்குவம் அடைந்து வருகிறோம். இப்ப நான் 25 வயதுல பேசின பேச்சு அல்ல இது. 30 வயதுல பேசின பேச்சு அல்ல. 25 வயதுல பேசினத 30 வயதுல பேசல, 35ல பேசல, 40ல பேசல, 45 பேசல. நான் கொஞ்சம் கொஞ்சமாக பண்பட்டிருக்கிறேன். இன்றைக்கு என்னுடைய நிலைப்பாடு என்பது 25 வயதிலே நான் பேசிய அந்த பேச்சுடைய ஒப்பிடும்போது அது பைத்தியக்காரத்தனமாக இருக்கிறது. அந்த நேரத்திலே அது சரியாக இருந்தது. இன்றைக்கு இல்லை,
இதை விட மேம்பட்ட விஷயங்களை நாம் படித்து கொண்டிருக்கிறோம், அனுபவப்பட்டிருக்கிறோம். எனவே அந்த பேச்சினை பேச முடியாது என்று நானே இந்த பிறப்பிலே பக்குவப்பட்டிருக்கிறேன். அப்போ ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய பக்குவ நிலைக்கேற்ப அவன் பக்குவப்படக்கூடிய அந்த குடும்பத்தை தேர்வு செய்கிறான், அந்த சூழ்நிலையை தேர்வு செய்கிறது என்கிறது என்னுடைய பார்வை. அது ஆன்மா அல்லது அந்த பேரான்மா என்று சொல்லக்கூடிய அந்த மாபெரும் சக்தி பரம்பொருள் நம்மை அங்கு போய் சேர்த்திருக்கிறது. 14 வயது வரை நாம் வளர்க்கப்பட்ட விதங்கள் நம்முடைய மூளையிலே பதிவாக்கப்பட்டிருக்கிறது. எந்த மொழிக்குரியவர்களாக நாம் இருக்கிறோம்? இன்றைக்கு தமிழ் பேசக்கூடிய மொழிக்குரியவர்களாக நாம் இருக்கிறோம். நாம எடுத்து ஒரு வெள்ளைக்காரன் வளர்த்திருந்தானா அந்த மொழிக்குரியவர்களாக இருப்போம். எனவே மொழி என்பது பதிவு ஆக்கப்பட்ட விஷயம், நம்மால் தேர்வு செய்யப்பட்ட விஷயம் அல்ல. கடவுள் என்பது என்ன? இன்றைக்கு அந்த காலத்துல அம்மனமாக இருந்த பால சுப்பிரமணியம் என்கிற ஒரு முருகர் கடவுள் எங்க வீட்டுல இருந்தாரு. அது பூஜை அறையில இருந்த விஷயம். அவருடைய பேரை தான் எனக்கு வச்சிருக்கிறாங்க. சரி, அது என்னுடைய தெய்வம் என்று ஏற்றுக்கொண்டேன். நான் சின்னஞ்சிறு வயதுல ஏதோ என்னுடைய பெற்றோர்கள் இறந்து போய் அவர்கள் பக்கத்து வீட்டுக்காரரான அம்மாட்ட எடுத்து என்னை வளர்த்திருந்தாருன்னா, ஒரு முஸ்லீம் எடுத்து வளர்த்திருந்தாருன்னா, இன்றைக்கு என்னுடைய தெய்வம் யாரு? நிச்சயமாக இஸ்லாத்தை தழுவியிருப்பேன். நிச்சயமாக அந்த கடவுள் தான் உண்மையான கடவுள். அல்லது ஒரு ஆங்கிலேயர் என்னை கொண்டு போய் வளர்த்திருந்தால் சின்னஞ்சிறு வயதிலே எனக்கு ஜீசஸ் இஸ் கிரேட் அப்படின்னு சொல்லப்படுவேன். எனவே இறைநிலை என்பதும் இறை நம்பிக்கை என்பதும் மறுபடியும் பதிவுதான். நம்முடைய கலை கலாச்சார பண்பாடுகள் இவை அத்தனையும் நம்முடைய அனுமதி இல்லாமல், நாம் கேட்டுக்கொள்ளாமல் நம்முள்ளே வைக்கப்பட்டிருக்கின்ற பிரெயின் இம்ப்ரின்ட்ஸ், நம்முடைய மூளை பதிவுகள் தான். அதனாலதான் மிக மிக முக்கியமாக சொல்கிறார்கள், 5 வளையாதது 50 வளையாது. இன்றைக்கு எனக்கு 73 வயதாக போகிறது. சில விஷயங்களை என்னால் ஏற்கவே முடியவில்லை. சில விஷயங்கள் என்னால் செயல்படுத்தவும் முடியவில்லை. அதில் என் மனம் ஈடுபடவே மாட்டேங்கிறது. எனக்கு இருக்கின்ற திறமையில என்னுடைய மனைவி அடிக்கடி சொல்லுவார்கள், நீங்க சகாரா பாலைவனத்துக்கு போனாலும் அங்க இருக்கிற மணலை அள்ளி வித்துட்டு பணக்காரன் ஆயிடுவீங்க. அந்த அளவுக்கு என்னால் பேச முடியும். ஆனால் சில தொழில்கள் என்னால் ஈடுபடவே முடியவில்லை. அதில் ஈர்ப்பே இல்லை. பெரிய பணங்கள் ஈட்ட வேண்டும் என்கின்ற உண்மையிலே அந்த ஆசை எனக்கு இருந்து கிடையாது. தேவைக்கு ஏற்ப நான் நிறைய சம்பாதிக்கிறேன். இப்போ கேள்வி என்னன்னா, எனக்கு ஏன் சில விஷயங்கள்ல மலை அவர்கள் நல்ல கருத்தை சொன்னாரு, நாம்னு பேசுவான். அப்ப நானே பேசுறேன். ஏன் சில விஷயங்கள்ல எனக்கு பிடித்தம் ஏற்பட மாட்டேங்கிறது? என்ன காரணத்தினால இந்த உரையாற்றக்கூடிய இந்த பேச்சாற்றல் இந்த இந்த விஷயத்துல எனக்கு ரொம்ப ஈடுபாடு இருக்கிறது? என்னை மறந்து நான் எப்படி மறந்துடுறேன்? இது முற்பரப்பா? அல்லது 5 வயதுக்கு முன்னால் என்னுடைய தாயார் தொழிற்சங்க செக்ரட்டரியாக இருந்த காரணத்தால், செயலாளராக இருந்த காரணத்தால் அந்த மீட்டிங்க்கு போன அந்த பதிவுகள் என்னை பேச தூண்டி இருக்கிறதா? எதுவுமே என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் இல்லாமல் நடந்திருக்கிறது. நான் ஃபார்ம் 5 முடிச்ச உடனே என்ன ஒரு பகுத்தறிவு இயக்கத்துக்கு கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. அது ரொம்ப சரியாகப்பட்டது. என்ன மாதிரி கடவுளே இல்லை என்று ப்ரூவ் பண்றதுக்கு ரொம்ப குறைவான பேர்கள். நான் ப்ரூவ் பண்ணிடுவேன். அதே மாதிரி இப்போ நான் இறை நிலை ஒன்று இயங்குகிறது என்பதை நான் எத்தனையோ ஆன்மீக பெரியோர்களுக்கு சொல்லுவதோட நான் மிக அழுத்தமாக சொல்லக்கூடிய நிலை வந்திருக்கிறேன். எனவே ஒரு காலகட்டத்திலே
நான் அறியாத பருவத்திலே என்னுடைய இனம், என்னுடைய மொழி, என்னுடைய கடவுள், என்னுடைய கலை, என்னுடைய பண்பாடு, என்னுடைய ஆன்மீகம் என்று என்னுடைய அனுமதி இல்லாமல் என்னுள்ளே வைக்கப்பட்டிருக்கிறது. பிறகு அந்த வாலிப பருவத்திலே என்னுடைய செயல்பாடுகள் எப்படி இருந்தது? எங்க இழுத்துட்டு போனாங்களோ, எந்த சமூக அமைப்புக்கு எடுத்தாங்களோ, அதுவே பெரிய விஷயமாக குறைச்சு 20 ஆண்டுகளை நான் செலவு செய்திருக்கிறேன். நான் சம்பாதிக்க வேண்டிய காலகட்டத்திலே பொது நலத்தோடு இந்த மனித வாழ்வில் மேம்பாடு குறித்து நான் யோசித்திருக்கிறேன், சிந்தித்திருக்கிறேன். அதற்காக நிறைய காலகட்டங்களை நான் செலவு செய்திருக்கிறேன். பிறகு நான் வெளிநாடுகளுக்கு போகக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்ட பிறகு என்னுடைய சித்தாந்தம், என்னுடைய சிந்தனை புதிய விஷயங்களை கற்றுக்கொண்டு நானே மாறியிருக்கிறேன். இந்த ஆன்மீக துறையில கன்னியாகுமரியிலிருந்து கேத்திரநாத், பத்ரிநாத் வரைக்கும் நான் பயணம் பண்ணியிருக்கிறேன். பர்வத மேலே ஏறி வந்திருக்கிறேன். அங்க நான் படித்துக் கொண்ட விஷயங்கள் வேறு. எது உண்மை, எது பொய் என்று இன்றைக்கு ஒரு பக்குவ நிலை அடைந்திருக்கிறேன். அப்போ ஒன்று, நம்முடைய அனுமதி இல்லாமல் நான் நம்ப வைக்கப்பட்டது. நான் நம்பதான் வைக்கப்பட்டிருக்கோம். பிறகு நம்முடைய வயோதை காலத்துல நம்முடைய கல்வி, நம்முடைய சுற்றி இருக்கின்ற மனிதர்கள் சொன்னதை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஒரு காலகட்டத்துக்கு பிறகு நமக்கே சுய அறிவு வந்து நம்மை நாம் மாற்றிக் கொண்டிருக்கிறோம். இதுக்கு பல பேர்கள் காரணமாக இருந்திருக்கலாம், பல புத்தகங்கள் காரணமாக இருக்கலாம், பல பேச்சாளர்கள் காரணமாக இருந்திருக்கலாம், ஆன்மீகம் காரணமாக இருந்திருக்கலாம், பகுத்தறிவு காரணமாக இருந்திருக்கலாம். ஆனால் நான் மாறி இருக்கிறேன், நீங்களும் மாறி இருக்கிறீர்கள். இப்போ நம்முடைய வாழ்க்கையில ஒரு சந்தோஷமா இருக்கணும்னா, மகிழ்ச்சியா இருக்கணும்னா, நிம்மதியா இருக்கணும்னா, தெரிந்தோ தெரியாமலோ இந்த உலகம் பணத்தால் ஆளப்படுகின்றது. பணம்னா பிணம் கூட வாயை திறக்கும் என்று சொல்கிறார்கள். எனவே ஒவ்வொரு மனிதர்களை, லட்சக்கணக்கான மனிதர்களை நான் சந்திக்கிறேன். ஒன்று, நம்மிடம் இருந்து எடுக்க வந்திருப்பார்கள், அல்லது நம்மோடு சேர்ந்து வளருவதற்கு வின் சிச்சுவேஷன்ல நீங்களும் நானும் வெல்ல வேண்டும் என்று வந்திருக்கிறார்கள். ஆனால் 99% என்னை பயன்படுத்தத்தான் முயற்சி மேற்கொண்டிருக்கிறார்கள். ஏன்? ஏன்னா அவங்களுக்கு தெரியல. எதுவெல்லாம் நமக்கு தெரியாதோ பிறரிடம் ஒட்டி வாழ தலைப்படுகிறோம், பிறரிடம் எடுக்க முயற்சிக்கிறோம், அல்லது நேரடியா கடவுள்கிட்ட ஒரு அப்பீல போட்டுட்டு உக்காந்துறோம். ஆனா நாம் மாறக்கூடிய தன்மை மனிதனுக்கு மட்டும் இருக்கிறது என்பதை நாம் அனுபவபூர்வமாக மாறி இருக்கிறோம், நாம் உணர்ந்து கொண்டிருக்கிறோம். இப்போ நமக்கு இந்த பணம் சம்பாதிக்கிற விஷயத்துல எத்தகைய மாற்றங்கள் தேவைப்படுகிறது? இன்சூரன்ஸ் செய்யற காலத்துல ஒரு கருத்தை நான் வலிமையாக சொல்லுவேன். Even a dead fish will swim downstream. செத்து போன மீன் கூட பள்ளத்தை நோக்கி ஓடுகின்ற நதியில தூக்கி போட்டா பயணம் பண்ணும். அந்த மாதிரி இந்த நாட்டின் வளப்பத்திலே நீங்களும் நானும் கொஞ்சம் சுகமா இருக்கிறோம். இதியோப்பியாவிலேயோ அல்லது இலங்கையிலோ இருந்துட்டா என்ன நிலைமைக்கு ஆயிருப்போன்னு நமக்கு தெரியாது. எனவே இந்த சுற்றுச்சூழல் நம்மை பக்குவப்படுத்தியிருக்கிறது. நாமாக விரும்பி ஏற்றுக்கொண்ட வேலை அல்ல. நாமாக விரும்பி அந்த அந்த வாலிப பருவத்தை சொல்கிறேன். தேவைக்கு ஏற்ப ஒரு வேலையை தேடினோம், தேவைக்கேற்ப ஒரு தொழிலை செய்தோம். பிறகு ஒரு காலகட்டத்திலே யாராவது பேச்சை கேட்டு, ரேகோ ராசு அவர்களுடைய பேச்சை கேட்டு மாறியவர்கள் நிறைய பேர்கள் இருக்கார்கள். என்னுடைய பேச்சை கேட்டு மாறியவர்கள் நிறைய பேர் இருக்கார்கள். அந்த மாதிரி பிறருடைய பேச்சை கேட்டு நானும் மாறி இருக்கிறேன். அப்ப மாற்றம் என்பது நிச்சயமாக நம்மால் முடியக்கூடிய விஷயம். இப்போ
ஒரு பாடி பில்டரா வரணும். எனக்கு நல்ல அனுபவம் இருக்கிறது. ராஜ்குமார்னு ஒரு செக்ரட்டரி மாதிரி என் கூட இருந்த பையன் திடீர்னு கொஞ்ச நாள் காணாது போயிட்டார். அப்புறம் வரும்போது நெஞ்செல்லாம் தூக்கிக்கிட்டு ஒரு மாதிரி வந்தாரு. என்னப்பா? இதுதான் சொன்னேனா சார், நான் ஒரு பயிற்சியில இருக்கிறேன், ஒரு 3 மாசத்துக்கு லீவ் வேணும்னு சொல்லியிருந்தேனே, அதுக்கு ஏன்பா கால் கூட பண்ணல அப்படின்னு திட்டிட்டு, என்ன உடம்பெல்லாம் வேற மாதிரி இருக்குன்னாரு. சார் நான் ஜிம்முக்கு போய் இதெல்லாம் பாடி பில்டிங் எடுத்துட்டு இருக்கேன் சார், இங்க பாருங்க சார், சட்டையெல்லாம் கழட்டி அப்படியே நெஞ்செல்லாம் காட்டுறான். என்ன வேற மோட்டிவேட் பண்ணி விட்டுட்டான். சார் நான் சார், நீங்க உங்க உருவத்துக்கு நீங்க வரைஞ்சி செஞ்சீங்கன்னா பிரமாதமா இருக்க சார்னு என்ன மோட்டிவேட் பண்ணி என்னையும் கூட்டிட்டு போயிட்டான் மறுநாள். அங்க போய் சின்னதா ஒண்ணு எடுத்து இந்த டம்பல்னு சொல்லுவாங்க, அதை எடுத்து மேல இப்படி இப்படி செய்யுங்க சார்னு. அவனை பார்த்தா என்னை விட பெருசா வச்சுட்டு இருக்கான். எனக்கு ஏன் சின்னதுன்னா, சார் இப்படித்தான் சார் தொடங்கணும். நான் கேட்கல, வெக்கமா இருந்தது. நான் பெருசு பெருசெல்லாம் தூக்கி கடைசியில எந்திரிக்கவே முடியல மறுநாள் காலையில. அதோட முடிஞ்சிச்சு. அப்ப நான் பாடி பில்டரா வரணும்னா அதற்குரிய வேலையை நான் தொடர்ச்சியாக செய்திருக்க வேண்டும். எந்த காரியத்துல நானு உருமாற்றம் கொள்ள விரும்புகிறேன். இப்போ ஒரு சேல்ஸ்மேன் துறையில இருக்கிறீங்கன்னு வச்சுக்கொள்ளுமே, செல்லிங் துறையில இருக்கிறீங்க, விற்பனை துறையில இருக்கிறீங்க. கம்யூனிகேஷன் ஸ்கில், உரையாடும் திறனை நீங்கள் பெறாவிட்டால் எப்படி வெல்ல முடியும்? அந்த உரையாடும் திறன் உங்களுக்கு உள்ளே வர வேண்டுமானால் நீங்கள் தொடர்ச்சியாக அந்த காரியத்திலே உங்களை ஈடுபடுத்திக் கொண்டிருக்க வேண்டும். இதுல ஷார்ட்கட் கேட்கிறாங்க. இதுல தன்னை உருமாற்றிக் கொள்வதற்கு, தன் திறமையை பெறுவதற்கு அவர்கள் தயாராக இல்லை. ஏன்னா அவங்களுக்கு தெரியல, தோத்துருவன்ற பயம். நண்பர்களே, இப்படித்தான் நான் மறுபடியும் சொல்றேன், நம்முடைய தமிழ் மக்களின் மனத்திலே பக்தியின் பெயராலே ஒரு பூட்டு போடப்பட்டு விட்டது. நம்ம கையில எது இல்லை, அல்லது இவர்களால் செயல்படுத்த முடியாததால் உடனே கடவுளை நோக்கி ஐயோ அப்படி செய்யணும் இப்படி செய்யணும் சொல்லிட்டு வேற பிரார்த்தனை செய்ய தொடங்கிறோம். அல்லது ஏதாவது ஒரு ஆன்மீக பயிற்சி, இப்படி பண்ணா அப்படி செஞ்சா வந்துடலாம். நண்பர்களே, அதை தொடர்ந்து செய்யுங்கள். ஆனால் உங்கள் திறமையை வளர்த்துக் கொள்ளாவிட்டால் எல்லாமே வீண். ஒரு எண்ணம் மனத்திலே உதிக்கின்ற பொழுது நிச்சயமாக அதுக்குன்னு ஒரு தனி ஃப்ரீக்வன்சி இருக்கு. அந்த ஃப்ரீக்வன்சி என்ன பண்ணும், அந்த அலைவரிசை என்ன பண்ணும், அந்த அதிர்வலைகள் என்ன செய்யும், உரிய மனிதர்களை கொண்டு வந்து சேர்த்துரும். வந்த மனிதனை உங்களால கன்வர்ஷன் செய்ய முடியுமா? உங்களால உங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்கள் அவரை இணங்க வைக்க முடியுமா என்பது திறமை. இல்ல வந்தவரு உங்களை விட திறமைசாலியா இருந்தாருன்னா மொட்டை அடிச்சுட்டு போயிருவாரு. அப்போ திறமை இல்லாம வாழ்க்கையில இந்த மாதிரி அதிர்ஷ்டத்தின் காரணமாக அல்லது இறை நம்பிக்கையின் காரணமாக அல்லது வேண்டுதன் காரணமாக பூஜை போடுறதன் காரணமாக நீங்கள் எல்லா பிரச்சனையும் தீர்ந்துரும். நண்பர்களே, இறைவனுக்கு எதிரான மனிதன் அல்ல நான். இப்பொழுது மிக மிக வலிமையாக நம்புகிறேன். ஆனால் அதற்கும் அந்த பேராற்றலுக்கும் நம்முடைய வாழ்வியலுக்கும் சம்பந்தம் இருக்கிறதா? இந்த கேள்வியை தான் என்னிடம் நானே கேட்டுக்கொண்டேன். நிச்சயமாக சம்பந்தம் இருக்கிறது. உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும், வெற்றி அல்ல. இறைவன் பாதி, கடவுள் பாதி, மனிதன் பாதி படைத்த உலகம் இது. நான் பலமுறை இந்த உதாரணத்தை சொல்லியிருக்கிறேன். ஒரு பாதிரியார் போய்கிட்டு இருக்காரு சைக்கிள்ல. அந்த காலத்து கதை அது.
ஒரு நிலத்துல சோள கதிர்கள் அப்படியே பெரிதாக வளர்ந்து அப்படியே பூமியை தொடுற அளவுக்கு பெரிதாக தொங்கிக்கிட்டு இருக்கு. அங்க ஒருத்தர் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. உடனே பாதிரியார் சைக்கிளை விட்டு இறங்கி, ஜான், கடவுள் என் மேல உன் மேல எவ்வளவு கருணையோடு இருக்கிறார், அவருடைய ஆசீர்வாதத்துல எப்படி உன்னுடைய நிலத்துல இந்த மாதிரி சோள கதிர்கள் தொங்குகின்றன அப்படின்னு கடவுளை பற்றி பேசி, கடவுளின் ஆசீர்வாதத்தால் அது நடந்தது என்று இவர் பணியை செய்கிறார். ஜான் தலை தூக்கி பார்த்துட்டு சொன்னாரு, அன்புக்குரிய பாதிரியாரே, நீங்க சொல்றதெல்லாம் உண்மை. ஆனா கடவுள் இந்த நிலத்தை கொடுக்கும் போது எப்படி இருந்தது என்று நீங்கள் பார்த்திருக்க வேண்டும். எப்படி இருந்திருக்கும்? மரம், செடி, கொடிகள், காட்டு மரங்கள் அதெல்லாம் அழிச்சு அவரு பயிரிட்டு அதை பாதுகாத்து உரம் போட்டு நீர் ஊற்றி, அதனால தானே அந்த சோளக்கதிர்கள் அந்த அளவுக்கு வந்தது. இது அந்த நிலத்தை வச்சுக்கிட்டு அப்படியே உட்கார்ந்து ஒரு பக்கம் தியானம் பண்ணிருந்தா, பிரார்த்தனை பண்ணியிருந்தா, பூஜை போட்டிருந்தா அது நடக்குமா? நடந்திருக்க வாய்ப்பு இருக்கிறதா? எனவே உங்களுக்கு என்ன வேண்டும் என்பதிலே குறியாக இருங்கள். அதுல ஒண்ணு தப்பு கிடையாது. மனித குலம் காட்டில் தான் இருந்தது. அவனுடைய ஆசையின் காரணமாக, அவனுடைய தேவையின் காரணமாக பல்லாண்டுகள் முயற்சி செய்து இந்த மேம்பட்ட நிலையை அடைந்திருக்கிறோம். நான் பல முறை கேட்டிருக்கிறேன். நீங்க பகவத்கீதை எடுத்துக்கங்க, நீங்க திருக்குரானை எடுத்துக்கங்க, திரு பைபிளை எடுத்துக்கங்க, புத்த சமயத்துல சார்ந்த ஒரு நூல் இருக்கிறது, தர்ம பதாவா என்னமோ. எங்கேயாவது இந்த அறிவியலை பற்றி பேசப்பட்டிருக்கிறதா? ஒரு பொருள் கண்டுபிடிப்பை பற்றி பேசப்பட்டிருக்கிறதா? இல்லையே. மனித நேயத்தோடு நல்லவனாக, அன்புள்ளவனாக வாழக்கூடிய தன்மையை மிக தெளிவாக போதித்திருக்கின்றன. அது தேவை, அது இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அவன் நல்லவனா வந்துட்டா பெரிய பணக்காரன் ஆயிடுவானா? இல்லையே. இந்த இனத்தை மாதிரி உலகத்துல நல்ல இனம் கிடையாதுங்க. இந்த தமிழ் பேசக்கூடிய உணர்வு இருக்கிறதே, ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒவ்வொரு எழுத்துக்கும் அறிவியல் இருக்கிறது. இந்த மொழிக்காரர்கள் தான் உண்மையான ஆன்மீகத்தை தொட முடியும். ஏன்னா அந்த மொழியோடைய சந்தம் அப்படி இருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த இனம் கடைசியில நாடு இல்லாம ஏமாந்து போச்சு. இல்ல, மிக உயரிய அரசியல் பேசியவர்கள் நாம். நம்முடைய இலங்கையில நம்முடைய ராவணன் அந்த நிலப்பரப்பை பார்த்தா ஆச்சரியமாக இருக்கிறது. நீர்நிலைகளை பற்றி அவர்கள் பேசுகிறார்கள், செய்திருக்கிறார்கள். பல நாடுகளிலே இந்த தமிழ் மன்னர்கள் இங்க போனாங்கல்ல, அவங்க எல்லாம் ஒரு நிர்வாகத்தை மிக உயரிய நிலையிலே, மற்றவெல்லாம் காட்டு மிராண்டியாக இருந்த காலத்திலே அவர்கள் வந்திருக்கிறார்கள். ஏன் இழந்தோம்? நாடு இல்லாத உலகத்துல மூத்த குடி என்று சொல்லுகின்ற நாம் ஏன் நாடு இல்லாது போனோம்? எதுக்கு ஒவ்வொரு ஊர்லயும் 3ஆம் தர 2ஆம் தர குடிமக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? தமிழர்கள் இந்தியாவுல 2ஆம் தர குடிமக்கள் தான். அவர்கள் எந்த ஆட்சியும் தேர்வு பண்ணலாம். ஆனா ஒரே ஒருத்தன் வடநாட்டுல இருந்து உக்காந்துக்கிட்டு கவர்னர்னு சைன் பண்ண மாட்டான். அரசியல் உரிமை இருக்கிறதா நம்மகிட்ட? நம்மளால நம்ம வாழ்க்கையை நிர்ணயித்துக் கொள்ள முடியவில்லை. ஏன்னா எங்கேயோ படைச்சிட்டானுங்க.
என்றைக்கு இறைநிலை என்னோடு இருக்கிறது, இறைநிலை எனக்கு மனித படைப்பை வழங்கி எல்லாவித தகுதியும் படைத்தவனாக படைத்திருக்கிறது, கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது என்று இறைவனை நம்பு. அதுக்கு அடுத்து உங்களுடைய அறிவையும் திறமையும் பெரிதுபடுத்திக் கொள்கின்ற அந்த முயற்சியில நீங்க இல்லைன்னா, உங்களுடைய சூழலை மாற்றிக் கொள்வதற்கு என்னவெல்லாம் தேவையோ அதை கற்றுக்கொள்வதற்கு, அதிலே திறமை பெறுவதற்கு நீங்கள் தயாராக இல்லை என்றால், சாரி, மன்னிச்சுங்க, உங்க வாழ்க்கையில எந்த ஒரு மாற்றமும் நடக்க போவதில்லை. சில விஷயங்களை பேசும்போது கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. நைஸ் டு ஹியர்லாம். பட் நடைமுறை வாழ்க்கையில அந்த பிரச்சனை தீர்ற மாதிரி இல்ல. கேட்கறதுக்கு நல்லா இருக்கும்போது மனசுக்கு ஒரு அமைதி தோணுகிறது. அதுல நம்ம வாழ பழகிக்கிறோம். பட் டிட் we find the real solution to the problem? நாம உண்மையிலேயே நாம் எதிர்நோக்குகின்ற அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வினை கண்டுபிடித்தோமா? தீர்வு இந்த பிரபஞ்சத்திலே இருக்கிறது என்பதை நான் மிக மிக உறுதியாக நம்புகிறேன். ஏன்னா என் வாழ்க்கையை நான் பார்த்துக்கிட்டே வரேங்க. ஒவ்வொரு காலகட்டத்திலும் நான் தேடுகின்ற மனிதர்கள் என்னை நோக்கி வந்துருவாங்க. பிறகு என்னுடைய திறமையை வைத்துக் கொண்டு அவர்களையும் வளர்த்து நானும் வளருவேன். என்னன்னா, வளர்த்து விட்டவங்க எல்லாம் ஏமாத்திட்டு போனாங்க. ஆனா நான் பக்குவப்பட்டு வந்து இன்னைக்கு நான் உட்கார்ந்து இருக்கிற இடம், என்னுடைய பார்ட்னரா வந்திருக்கவங்க எல்லாம் வந்து ஆன்மீகத்திலே மிக உச்ச நிலையை புரிந்து கொண்டவர்கள். நான் புரிந்து கொண்ட நிலைப்பாட்டிலே அவர்களும் இருக்கிறார்கள். எனவே நான் சுதந்திரம் ஆயிட்டேன். முதல்ல எப்படி சம்பாதிக்கிறது, யாரை வச்சு சம்பாதிக்கிறது, என்ன பண்ணலாம், எதை பண்ணலாம்னு சொல்லிட்டு அலைபோதும் போது அதற்குரிய மனிதர்கள் இருந்தார்கள். என்னை வைத்து எப்படி சம்பாதிக்கலாம், எப்படி பண்ணலாம்னு. என்றைக்கு நான் வந்து ஒரு 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 மனநிலையிலே என்னுடைய தேடல் ஒன்று இருந்தது, என்னுடைய பக்குவ நிலை இருக்கும்போது அந்த பக்குவத்துக்குரிய மனிதர்கள் உங்களை தேடி வருவார்கள். இந்த பக்குவம் என்பது எப்படி நடக்கும்? Experience is a bad teacher. It gives a test first and the lessons later. அனுபவம் என்பது ஒரு மோசமான வாத்தியார். அவரு பரீட்சையை முதல்ல வச்சுட்டு பாடத்தை அப்புறம் தான் கொடுப்பார். எனவே பக்குவ நிலை என்பது, அனுபவ நிலை என்பது நீங்க செய்யாத வரைக்கும் நடக்க போறது இல்லைங்க. திறமையும் அனுபவமும் எந்த கடையிலும் யாராலும் உங்களுக்கு கொடுக்க முடியாது. இத முதல்ல உள்வாங்கிக்க. யாரும் வந்து அவங்க திறமைய உங்கள்கிட்ட தாரை வார்த்து கொடுக்க முடியாது. அவங்க சொல்லுவாங்க, நீங்க அதுல இருந்து நீங்க முயற்சி பண்ணி நீங்க ஒரு அவங்கள விட திறமைசாலியா கூட வந்துடலாம். எப்போதுமே பயிற்சி முடிஞ்ச பிறகு என்கிட்ட இந்த இளைஞர்கள் வந்து கேட்கக்கூடிய ஒரு கேள்வி ஒன்று இருக்கிறது. சார், உங்களை மாதிரி பேசணும் சார், அதுக்கு என்ன சார் செய்யணும்? நானு முகத்துல அடிச்ச மாதிரி சொல்லுவேன். இப்ப கொஞ்சம் தன்மையா சொல்றேன். அப்ப கொஞ்சம் முரட்டுத்தான் சொல்லுவேன். என்ன மாதிரி உன்னால பேச முடியாது. ஒரு நாள் பயிற்சியில கலந்துக்கிட்டு கடைசி அன்னைக்கு என் மேல கடவுள் மாதிரி நினைச்சுக்கிட்டு உள்ளவங்கட்டு நம்ம அப்படி சொல்லுவேன். அவன் முகம்லாம் தொங்கிரும். ஏன் சார் இப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டவங்க இருக்காங்க. என்னை மாதிரி உன்னால பேச முடியாது, ஆனால் என்னை விட திறமையாக உன்னால் பேச முடியும். ஒரு உண்மையாதான். இன்றைக்கு என்னுடைய கம்ப்யூட்டர்ல வந்து சில சிக்கல்கள் வந்துச்சு. பதட்டம் அடைஞ்சிட்டேன். பிறகு என் பேத்தி வந்திருந்தா. அவளை கூப்பிட்டு, அம்மா இதை கொஞ்சம் பாரு அப்படின்னு 2 நிமிஷத்துல அந்த பிரச்சனையை சொல்லி கொடுத்துட்டா, தீர்த்து கொடுத்தா. அப்போ இந்த மாதிரி காலகட்டத்துல, தொழில்நுட்ப காலகட்டத்துல நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். என் வீட்டுல உட்காந்து நானும் உங்ககிட்ட உரையாடிட்டு இருக்கேன். அந்த அளவுக்கு தொழில்நுட்பம் வளர்ந்துருச்சு.
அந்த தொழில்நுட்பத்தோட உங்களுடைய பங்களிப்பு என்ன? இந்த தொழில்நுட்பத்தை வைத்துக்கொண்டு நாம எப்படி வாழ்க்கையில உயர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது இல்லைங்க. நாம அது குறித்து யோசிக்கலைங்க. நம்முடைய நம்முடைய இறையாற்றல் நம்ம கிட்ட கொடுத்திருக்கிற விஷயம் காட் இஸ் a கிரியேட்டர், மேன் இஸ் a co-creator. கடவுள் ஒரு படைப்பாளி என்றால் மனிதன் ஒரு சக படைப்பாளி. அப்ப அவனுக்கு அந்த படைப்பாற்றலுக்குரிய அந்த உடல் அமைப்பை இறையாற்றல் நமக்கு கொடுத்திருக்கிறது. ஆனால் இதை வச்சுக்கிட்டு, இந்த உடம்பை வச்சுக்கிட்டு என்ன செய்யறோம்? நாம நம்ப வைக்கப்பட்டது போன்று, இந்த சமுதாயம் நம்ப வைக்கப்பட்டது போன்று, நாடு நம்ப வைக்கப்பட்டது போன்று, இந்த உலகத்துல இருக்கிற தத்துவங்கள் நம்மை நம்ப வைக்கப்பட்ட போன்று அதன் பின்னால் போறோம். நான் எப்போதுமே பயிற்சியில ஒரு கேள்வி கேட்பேன். நீங்க பேசுறது சொல் புத்தியா, சொந்த புத்தியா? அப்ப நம்ம பேசுறதெல்லாம் நமக்கு பிறர் சொன்ன விஷயங்கள் தான். சொல் புத்தியா, சொந்த புத்தியா வச்சுக்கிட்டோம். அப்ப கிரியேட்டிவிட்டி எங்க போச்சு? படைப்பாற்றல் எங்க போச்சு? நண்பர்களே, இந்த பிரபஞ்சம் கொடுப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறது. நிச்சயமாக இருக்கிறது. இல்லாவிட்டால் இல்லாத ஒன்றிலிருந்து நாம் பெற்றுக்கிறோம். காட்டு மிராண்டியாக இருந்த அந்த மனித குலம் இன்றைக்கு பல்வேறு நிலைகள்ல அவங்க உயர்ந்திருக்கிறாங்க. நான் பயிற்சியில ஒரு படம் போடுவேன். காட்டுல அம்மனமாக இருந்த மனிதர்கள் இன்றைக்கு இருக்கின்ற தொழில்நுட்பத்துல மனிதர்கள் மேம்படைஞ்ச ஒப்பிட முடியுமா? அப்ப மனித குலம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் மாறி 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 வந்திருக்கிறது. ஆனா யானை மாறல, குதிரை மாறல, பன்றி மாறல, எந்த மிருகம் மாறல. ஆனால் மனிதன் மாறி இருக்கிறான். மனுஷன்னா மாறணும். மாறினால்தான் மனிதன். மாறாட்டினா மாடு, எரும மாடு. அப்போ உங்களுக்கு என்ன வேண்டும் என்பதில் தான் உங்க கேள்வி. உங்களுக்கு என்ன வேண்டும்? ஆசை இல்லைன்னு வச்சுக்கோமே, குறிக்கோள் இல்லைன்னு வச்சுக்கோமே, லட்சியங்கள் இல்லைன்னு வச்சுக்கொள்ளுமே, மாட்டீங்கல்ல, புதிய முயற்சி பண்ண மாட்டீங்கல்ல. அப்போ ஒவ்வொரு மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்க்கை இருக்கிறதே, அவன் என்ன வேண்டும் என்று நினைக்கிறான். அதற்காக எத்தகைய முயற்சி அவன் எடுத்துக்கொண்டிருக்கிறான். It takes time, effort and energy. எவ்வளவு நேரத்தை ஒதுக்க அவன் தயாரா இருக்கிறான்? எவ்வளவு முயற்சி பண்ண தயாரா இருக்கிறான்? எவ்வளவு வைராக்கியத்தோடு அவன் உழைப்பதற்கு தயாராக இருக்கிறான்? ஒருத்தர் முந்தா நேற்று என்கிட்ட உரையாடினார். ஒரு கவுன்சிலிங்காக வந்திருந்தாரு. அப்ப நான் சொன்னேன், it takes time, effort and energy. எவ்வளவு நேரத்தை உங்க காலத்துல ஒதுக்க முடியும்? அதுதான் சார் பிரச்சனை. எனக்கு டைமே இல்லை சார். ஓ, அப்ப டைம் ஒதுக்குறதுக்கு நீங்க தயாரா இல்ல, ஆனா வெற்றி வேணும். எந்திரான்ட்ட எந்திரி. ஏன்னா மந்திரத்துல மாங்காய் வர வைக்க போறியா? நீங்க எந்த தொழிலை செய்தால், பகுதி நேரமாக செய்தால், அந்த தொழிலை உங்களுக்கு உங்களுடைய அடிப்படை தேவைகளை கெடுத்துறாம ஒரு தொழிலை தேர்வு பண்ணிருக்கீங்களா? பண்ண சார், நிறைய முயற்சி எல்லாம் பண்ண சார், எதுலயும் நான் உருப்படல சார். ஏன் உருப்படல? எந்த கம்பெனில ஒரு 10 கம்பெனிக்கு போயிருப்பியா? ஆமா, அவ்வளவு கூட சார். ஒவ்வொரு கம்பெனிலையும் வெற்றியாளர்கள் இருந்தாங்களா? ஆமா சார். அப்புறம் நீ ஏன் வெற்றி பெறல? கடவுளோட அணுக்கரங்கள்ல சார். டைம் சார்.
கடவுள் வந்து உனக்கு சேல்ஸை பிடிச்சி கொடுக்கணும், அதுக்கு உரிய மனிதர்களுக்கு வந்து சேர்க்கணும், அது அவருடைய வேலை. கொஞ்சம் பச்சை பச்சையா கேட்டேன். அது என்னால பகிர்ந்து கொள்ள முடியாது. உன் உடம்பு சுத்தமா இருக்கணும்னா நீ தான் குளிக்கணும். உன் பசி போகணும்னா நீ தான் சாப்பிடணும். உன் தாகம் தீரணும்னா நீ தான் தீரணும். உடல் தேவைகள் நிறைவு செய்யணும்னா நீ தான் மனைவி கிட்ட படுக்கணும். உனக்கு புள்ள வேணுமா நீ தான் படுக்கணும். ஏன் கடவுளை கேட்க வேண்டியதானே அப்படின்னு ரொம்ப கடுமையா பேசினேன். என்னன்னா 2 விஷயங்களை மனிதர்கள் வந்து நம்மவர்கள் வந்து எல்லாரையும் சொல்லல, மிக பெரும்பான்மையானோர். ஒண்ணு அவங்க பொறுப்பெடுத்துக்க தயாரா இல்ல. என் மனைவி அடிக்கடி சொல்லுவாங்க, நம்ம வாயில கொண்டு வந்து ஊட்டணும், அவங்க செலவு பண்றதுக்கெல்லாம் தயாரா இல்ல, ஓசியில கிடைக்குதான்னு பாக்குறாங்க. ஏன்னா ஓசியில கிடைக்கக்கூடிய அந்த மனநிலைய எல்லாரும் சேர்ந்து உருவாக்கிட்டாங்க. எனவே அவங்க பொறுப்பெடுத்துக்க தயாரா இல்ல, அவங்க கற்றுக்கொள்வதற்கு தயாரா இல்ல, அவங்க முயற்சி பண்ணுவதற்கு தயாரா இல்ல. அந்த முயற்சியில ஏற்படக்கூடிய தோல்விகளை மீண்டும் 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 எழுந்திருச்சு வைரகத்தோடு உழைப்பதற்கு அவர்கள் தயாராக இல்லை. எப்படிங்க? யூ பெட்டர் கோ டு தி யூரோப்பியன்ஸ். வெளிநாட்டுக்கு போங்க. உங்களுக்கு இருக்கிற அறிவும் ஆற்றலுக்கு வந்து நீங்க கோடி கோடியா சம்பாரிச்சிடலாம். ஏன்னா இந்த இந்த இனத்தை வந்து யாராவது 3வது மனிதர் வந்து செஞ்சு கொடுக்கணும், பிரதமர் செய்யணும், அமைச்சர் செய்யணும், சட்டமன்ற உறுப்பினர் செய்யணும். அவங்க தானே சொன்னாங்க அதை செஞ்சிருவோம் இதை கிழிச்சிருவோன்னு. அப்போ பிறர்கிட்ட பொறுப்பு ஒப்படைக்கிறாங்க. எப்போ நீங்க பொறுப்படுத்துக்கிறீங்க? அப்போ பொறுப்படுத்துக்கிறேன்னா எண்ட் ரிசல்ட் என்ன தெரியுமா? வேற ஒண்ணும் இல்லைங்க, திறமைதான். இப்ப என்ன கொண்டு போய் உங்க நீச்சல் அடிக்க கத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கொள்ளுமே, உங்களை எந்த நாட்டிலையும் எந்த ஊர்லயும் கடல்ல தூக்கி போடலாம், நீச்சல் அடிச்சு வந்துருவீங்க. நீங்க கார் ஓட்ட கத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கொள்ளுமே, அந்த மாதிரி எந்த நாட்டுக்கு போனாலும் நீங்க கார் ஓட்டலாம். அப்போ உங்களுக்கு இருக்கிற திறன் என்ன? நீங்க பெற்றிருக்கிற திறமை என்ன? இஸ் இட் மார்க்கெட்டபிள்? அப்போ என்ன பண்றோம்? எங்கேயாவது ஒரு வேலைக்கு போறோம், அவன் சொல்றத கேட்கிறோம். உங்க சொந்த புத்தி அங்க ஈடுபடாது இல்ல. ஏன்னா ஒரு ரோபோட் கொண்டு வந்து வச்சா அதுக்கு முதல்லயே 5 லட்சம் வெள்ளி 6 லட்சம் வெள்ளி செலவு பண்ணணும் நீங்க செய்யற வேலைய. நீங்க சீப்பு. உங்களுக்கு ஒரு மாசம் 3000 வெள்ளி கொடுத்தா போதும், 5 லட்சம் வெள்ளி எல்லாம் செலவு பண்ண தேவையா இல்ல. ஆனா உங்களுடைய மனித வளம், உங்களுடைய ஆற்றல், அறிவு உயர்ந்த நிலையில இருந்துச்சுன்னா நீங்க சாமானிய வேலைக்கு சாமானிய சம்பளத்துக்கு ஒப்புக்கொள்ள மாட்டீங்க. உங்களுக்கு உங்களை பற்றிய ஒரு அபிப்பிராயம் ஒண்ணு இருக்கும்ல, செல்ஃப் பெர்செப்ஷன். யூ வாண்ட் டு நோ வாட் இஸ் யுவர் செல்ஃப் பெர்செப்ஷன்? உங்களுக்கு தெரிய வேண்டுமா? உங்களை பற்றிய சிந்தனை எது, எவ்வளவு அறிவு இருக்கு, எவ்வளவு திறமசாலின்னு கண்டுபிடிக்கணுமா? உங்க வாழ்க்கையை பாருங்க, உங்க தொழிலை பாருங்க, உங்க வருமானத்தை பாருங்க. இதை தவிரங்க ஒரு நிலை கண்ணாடி உலகத்துல கிடைக்காது. உங்களை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா look at yourself. அந்த சூழ்நிலையை மாற்றணும்னா you got to do something about it.
மந்திரத்துல காணாது போவாதுங்க. மந்திரத்துல எதுவுமே நடக்காதுங்க. இன்னைக்கு நாங்க தொடு உரமத்தை நடத்திட்டு இருந்தோம். பிறகு மகாலட்சுமி அம்மா படிக்க வந்தாங்க தொடு உரமம். அவங்க பார்த்துட்டு, என்னங்க மாஸ்டர், மாசம் ஒரு தடவை தான் வராங்க ஹீலரு, நீங்க இதை ஆயுர்வேதா சென்டரா மாத்துங்க அப்படின்னு நானும் அவங்களும் முதலீடு பண்ணி ஆயுர்வேத சென்டரா மாத்தணும். இன்றைக்கு அது வளர்ந்து ஒரு நாட்டுக்கு ஆப்பிரிக்க நாடுகள்ல ஆயுர்வேதா சென்டரை உருவாக்கக்கூடிய முயற்சியில அடுத்த கால் வைக்கணும். இன்றைக்கு அவங்க உற்பத்தி பண்ண டயபிட்டிஸ்க்குள்ள அந்த கஷாயத்தை, அந்த சூரணத்தை உலகளாவிய நிலையில டெஸ்டினா 1 அப்படின்ற நிறுவனத்துக்கு கூட இணைஞ்சு நெட்வொர்க்கிங்ல கொண்டு வரோம். இப்போ ஒரு வாய்ப்பு தான் வந்தது. அந்த வாய்ப்பை வச்சுக்கிட்டு எப்படி ஆயுர்வேதா ஹாஸ்பிட்டலை நிர்வகிக்கிறது, எப்படி மற்ற விஷயங்களை செய்யறது, எப்படி உலக நாடு கொண்டு போறது, என்னுடைய பக்குவ நிலையின் காரணமாக அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறேன். அவ்வளவுதாங்க. இன்றைக்கு நண்பர் சரவணன் ஒருத்தர் பார்த்தேன். ஒரு நிகழ்ச்சியில என்ன பாராட்டி என்னமோ பரிசெல்லாம் கொடுத்தாங்க. அந்த நிகழ்ச்சியில அவரை பார்த்தேன். அந்த மனிதர் நல்ல அறிவு சார்ந்த மனிதர், தொழில்நுட்பம் தெரிந்த மனிதர், நிறைய தன்மானம் உள்ள மனிதர்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன். எதுக்கும் சமரசம் செஞ்சுக்கிற மனிதர் இல்ல. தனக்கு சரின்னு பட்டதை தைரியமா செய்யக்கூடிய மனிதர்னு சொல்லிட்டு அவருடைய பேச்சுல கலந்துகிட்டு அப்புறம் அவரை அழைச்சு பேசினேன். இறைவன் யாரையும் உங்கள் முன்னால கொண்டு வந்து சேர்க்கறது இல்லை. இன்றைக்கு என்னுடைய மகள் 23 வயதுல PhD பண்ணா. அவ பண்றதுக்கு அடிப்படை காரணம் என்னுடைய மனைவி. என்ன நான் கிரெடிட் எடுத்துக்கொள்ள முடியாது. ஒருவேளை அவளுக்கு மன வலிமையும் அந்த பிளாட்ஃபார்மை நான் பண்ணிருக்கலாம். ஆனா சின்ன குழந்தையில ஒரு குழந்தைகிட்ட எப்படி உரையாடுறது, எப்படி சொன்னா அதனுடைய அறிவு விசாலம் அடையும். இன்னைக்கு அவ இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல உட்கார்ந்து இருக்கிறா. பெரிய பெரிய ஆன்மீக விஷயங்களை பேசக்கூடிய அளவுக்கு தைரியம் விட்டுட்டா. என்னுடைய கேள்வி எல்லாம் முட்டாளாக்கிட்டு மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எதுக்கு முட்டாளாக்கணும்? ஒரு குழந்தைய 5 வயதுக்கு முன்னால சொல்ல வேண்டிய விஷயங்களை சொல்லி அது அறிவுஜீவியாக உருமாற்றம் செய்யலாம் இல்லையா? அதற்கான கிட்ட, என்ஜினியர்ஸ் கிட்ட இப்ப நாங்க தயார் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எத்தனையோ பேரு சரவணனை பார்த்திருப்பாங்க அந்த நிகழ்ச்சியில. ஆனா எனக்கு என்னுடைய நோக்கத்துக்கு ஒரு நோக்கம் இருந்த காரணத்தினால பல முறை முயற்சி பண்ணதுனால அந்த மனிதரை நான் கண்டுபிடிச்ச உடனே 2-3 தடவை வந்துட்டாரு. இன்னைக்கு ஓவியர் சொர்ணத்தை கூப்பிட்டு டிசைனும் பண்ணிட்டோம். இன்னும் அதிகபட்சம் 3 மாதத்துல ஒவ்வொரு பெற்றோர் கையிலையும் 5 வயதுக்கு குறைவாக உள்ள பெற்றோர் கையில இருந்துச்சுன்னா என்னுடைய மிஸ்ஸஸோட ஆலோசனையோட அவர்கள் வழி நடத்துவாங்க. அப்போ ஒரு புதிய சமுதாயத்தை உருவாக்கிடலாம் இல்லையா? தயவு செய்து ஆன்மீகத்தை போட்டு குழப்பிக் கொள்ளாதீர்கள். ஆன்மீகத்தின் ஒரு முதல் படிக்கட்டு எப்பொழுதுமா கையில் வைக்க முடியும்? உங்களுக்கு பற்றற்ற நிலை ஏற்படும் பொழுது. ரொம்ப பேர் சொல்லுவாங்க, சார் நீங்க பேசுற பேச்செல்லாம் யாருமே பேசுனதில்லை சார் ஆன்மீகத்தை பத்தி. நீங்க வாங்க, நீங்க பேசுங்க. இந்த 22ஆம் தேதி கூட இந்து சங்கத்துல பினாங்கு இந்து சங்கத்தோட யூத் செக்ஷனுக்கு பயிற்சி அளிக்கிறேன். அப்போ அவங்க எல்லாம் நினைச்சிட்டாங்க நான் ஆன்மீக பேச்சு பேச முடியாதுன்ட்டு. எனக்கு இன்னும் பற்று இருக்கிறது.
என்றைக்கு பற்றை நீங்கள் விடுகிறீர்களோ அப்பொழுதுதான் ஆன்மீகத்தை பேசக்கூடிய தகுதியை பெறுகிறீர்கள். எனக்கு இந்த சமுதாயத்து மேல அக்கறை இருக்கிறது, பற்று தானே. மனைவிக்கு இன்னும் கூட கொடுக்கணும்ன்ற பற்று இருக்கிறது, பற்று தானே. அப்போ நம்ம சுகி சிவம் அவர்கள் சொன்ன ஒரு கருத்தை சரவணன் எனக்கு நினைவுபடுத்தினார். இந்த போல்ட் வால்ட் இருக்குல்ல, போல் வால்ட், அதாவது உயரமான கம்பை எடுத்துட்டு போய் அத வளைச்சி மேல போய் அந்த இதை தாண்டறது இல்லையா, அந்த கம்பை தாண்டணும். கம்பை தாண்டும் பொழுது நீங்க எடுத்துட்டு போன அந்த போல் இருக்குல்ல, அந்த கம்பு இருக்குல்ல, உயரமான கம்பு இருக்குல்ல, அதை என்ன செய்யணும்? அது இந்த பக்கம் தள்ளி விட்டுறணும். இல்லாட்டா நீங்க ஜெயிக்க முடியாது. போன மாதிரியே போட்டுனா அந்த கம்புல பட்டு கீழே விழுந்துருவீங்க. அப்போ கல்வி, தொழில், திறமை, வருமானம், மனிதநேயம், கருணை, இதெல்லாம் பொறுப்பு எல்லாத்தையும் வச்சுக்கோங்க. தாம்பத்தியம் எல்லாத்தையும் வச்சுக்கோங்க. அது இந்த கம்புக்கு இந்த பக்கங்க. ஆன்மீகத்துக்கு நீங்க போறீங்கன்னா இதெல்லாம் விட்டுட்டு தான் போகணும். இதுல இந்த சமுதாயத்தை தெளிவுபடுத்தணும். என்ன நினைக்கிறாங்க, அங்க போயிட்டா இதெல்லாம் வளர்ந்துரும் நினைக்கிறாங்க. ஏங்க, இந்த பக்கம் இருந்தீங்கன்னா ஓடி ஆகணும், அந்த பக்கம் போனீங்கன்னா உக்காந்து ஆகணும். உக்காந்துக்கிட்டு ஓடுறத பத்தி பேசுறானுங்க. ஏங்க, எனக்கு ஒரு பொறுப்பு வந்திருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். தந்தை பெரியார் அவர்கள் பழமைய ஜாதிய கொடுமைகளை எதிர்த்து போராடினார், மூட நம்பிக்கையில எதிர்த்து போராடினார். ஆனா அடுத்த கட்டத்துக்கு மக்கள் கொண்டு போகணும், ஆன்மீகத்துக்கு கொண்டு போகணும். அது மட்டுமல்ல, அவர்களுடைய வாழ்க்கையிலே மேம்படக்கூடிய வழிவகைகளை சொல்லணும், அவங்க கிட்ட இருக்கிற பேராற்றலை சொல்லணும். உங்க மூளை தயாரா இருக்குங்க. அதுல என்ன பதிவாயிருக்கோ அதை தான் நீங்க செய்ய முடியும். புதிய விஷயத்தை நீங்கள் செயல்படுத்த வேண்டுமானால் புதிய பதிவுகள் ஏற்பட்டாக வேண்டும். இதை விட்டுட்டு வேற வேற முயற்சியில நீங்க போனீங்கன்னா சொல்றவன் தான் பணக்காரன் ஆவான். ரொம்ப பேரு ஆன்மீகத்தை கையில எடுத்து கோடீஸ்வரன் ஆயிட்டானுங்க. நானும் சுத்தி வந்தேன், எல்லா கோயிலுக்கும் நான் பயணம் பண்ணியிருக்கிறேன். யார் நல்லா கொண்டு கொளுத்து இருக்கிறான்னா அதை செய்யறவன் தான். இவங்கெல்லாம் போயிட்டு நின்றுகிட்டு இருக்கிறாங்க. மனித நேயத்தோடு வாழ்வதற்கும் கருணையோடு வாழ்வதற்கும் அன்பு செலுத்துவதற்கும் தயவு செய்து வழிபாட்டு தலங்களுக்கு போங்க. ஏனால் இறைவன் அன்பானவன். அன்பும் சிவமும் இரண்டென்பர் இல்லை, ரெண்டு ஒண்ணுதான் சொல்லிட்டு திருமூலர் சொல்றார். எனவே அன்பும் கருணையும் இருக்க வேண்டுமானால் இந்த வழிபாட்டு தலங்களும் தெய்வ நம்பிக்கைகளும் அவசியம் தேவை. ஆனால் நீங்கள் சுய வாழ்க்கையிலே முன்னேற வேண்டுமானால் உங்களுக்கு அறிவும் திறமையும் தேவை. அந்த அறிவும் திறமையும் முயற்சி, பயிற்சி இல்லாமல் நடக்காது. ஓவர் நைட்ல இத பெற்றுனா மன்னிச்சுங்க. கெஸ்டேஷன் பீரியட் ஒன்று இருக்கிறது. ஒரு குழந்தை கருத்தரித்த பிறகு 9 மாதங்கள் அதுக்கு காத்திருக்கணும். ஒரு விதையை போட்டா அது வளர்ந்து செடியாகி மரமாகி பழமாகி மறுபடியும் அது முளைச்சு வர்றதுக்கு ஒரு காலகட்டம் ஒன்று இருக்கிறது. அந்த டிஃபை பண்ண பாக்குறோம், அதை தாண்ட பாக்குறோம், அது இல்லாமல் ஆக்க பாக்குறோம். வெறும் பிரார்த்தனைகளால் தெய்வ நம்பிக்கைகளால் இது வந்துரும் நினைக்கிறோம். இறைவன் நம்ம கிட்ட கொடுத்திருக்கிற மாபெரும் சக்தி தெரியுமா? கற்றுக்கொள்ளும் சக்தி, திறமையை வளர்த்து கொள்ளும் சக்தி.
நீங்க அடுத்த கட்டத்துக்கு எங்க போக விரும்புறீங்க, அதுல திறன்களை வளர்த்துக் கொள்ளக்கூடிய பயிற்சியில போடுங்க. திறன்களை வளர்த்துக் கொள்ளக்கூடிய முயற்சியில இறங்குங்க. முதல்ல தோல்விதான் நிச்சயமா கிடைக்கும். ஏன்னா கேட்கறதெல்லாம் அந்த கை செய்ய முடியாது, செயல்படுத்த முடியாது. அதுக்கு ஒரு பதிவு இருக்கணும் மூளையில. அது தொடர்ச்சி, முயற்சி, செய்முறை, இதைத்தான் மூளையில உங்களுக்கு பதிவாக்கும். இப்ப நான் பேச வந்தேங்க, என்ன நோட்ஸை வச்சுட்டு பேசுறேன்? ஒண்ணுமே இல்லையே. ஒண்ணுமே இல்லாம தான் பேசிட்டு இருக்கேன். ஏன்னா ஏற்கனவே நிறைய படிச்சு நிறைய பேசி பேசி பதிவாயிருக்குங்க. இப்ப திடீர்னு ஒருத்தன் வந்து உங்களை மாதிரி பேசணும்னா எப்படி முடியும்? எந்த துறையில இருந்தாலும் சரி, அந்த துறையில் திறன் மிக்க மனிதர்களாக நீங்கள் உருமாற்றம் பெற்றுவிட்டால் நிச்சயமாக உங்கள் வளர்ச்சியை யாருமே தடுக்க முடியாது. நன்றி, வணக்கம். சிறப்பு 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 மிஸ்டர் பாலா, அற்புதமா பேசுனீங்க. அதாவது நீங்கள் விரும்பும் வெற்றியை அடைவதற்கு உங்களை உருமாற்றிக் கொள்ள முடியும். நிறைய சான்றுகள் சொன்னீங்க. அதாவது நம்ம